இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மாமியாத்து பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கு நான் 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகா, கொஞ்சம் தேங்காய் பூ, பெருங்காயம், சாம்பார் பொடி, புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை அளக்கு போட்டிருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான சாமான். இதை பருப்பையும் மிளகா வத்தல், பெருங்காயம், உப்பு, பூ, தேங்காய் அரைச்சிட்டு உருண்டை பண்ண வேண்டியதான். பண்ணி பார்ப்போம். பருப்பு உருண்டைக்கு அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் அரைக்கணும். இதை உருண்டை பண்ணிவிட்டு குழம்பு சேர்க்கும்போது பார்க்கலாம். இப்போது அதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகப்பொடி, கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பண்ண வேண்டியதுதான். அகலமான பாத்திரம் வச்சாதான் உருண்டை உடையாமல் வரும். அதுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை இதில் விட்டுடலாம். விட்டுட்டு சாம்பார் பொடி அவள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த புளிக்கு தகுந்தாப்பில் போட்டாச்சு. பருப்பு உருண்டையில் உப்பு போட்டிருக்கு. அப்போ அந்த குழம்புக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பருப்பு அரைச்ச மிக்சிக்கு கிளம்பி அதில் விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் அந்த நீர்க்க வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் உருண்டை போடும்போது சரியாக வரும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நல்லா பச்சை வாசனை போகணும். கொதித்து அதுக்குள்ளே உருண்டையை பண்ணிடலாம். உருண்டை பண்ணி எடுத்துடலாம். குழம்பு நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சாச்சு. அதில் நான் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த காரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு இப்போது உருண்டையை போடலாம். 5 உருண்டையாக தான் போடணும். அந்த உருண்டை மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்து 5 உருண்டை போடணும். அப்படி எல்லா உருண்டையும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கீழே இறக்கிட்டு தாளித்து பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்திருக்கு இல்லையா? இப்போ 5 உருண்டை போட்டிருக்கேன். இப்போது போட்ட உருண்டையெல்லாம் மேலே மிதந்து வருது. பாக்கி இருக்கிற 5 உருண்டையும் போட்டுடலாம். எல்லா உருண்டையும் நல்லா வெந்து மேலே வந்தாச்சு பாருங்க. நல்லா வந்துடுத்து. குழம்பு சரியாக எடுத்து இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் வெந்தய பொடி வாசனைக்காகவும் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இறக்கி பாத்திரத்தில் மாற்றிட்டு இது மாதிரி எல்லோரும் பண்ணி பாருங்கோ. எல்லாருக்கும் பிடிச்சா இது மாதிரி பண்ணி பாருங்கோ. ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.